நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பங்குனி மாதத்திற்கான ஏஞ்சல்ஸ் தரும் செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் நிறையா உங்களுக்காக காத்துட்ருக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். டி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ரிலையபிலிட்டி ஆர் ட்ரஸ்ட்வர்த்தினஸ் மீன்ஸ் யூ மஸ்ட் ஸ்டாண்ட் பை யுவர் வேர்ட், யுவர் கமிட்மெண்ட். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட உங்களுக்கு நீங்களே ஒரு வேர்டு, நான் இதை செய்வேன், இந்த வேலையை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தையில் உறுதியாக இருக்கணும், அந்த கமிட்மெண்ட்டில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான செய்தி. அப்போது ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பிக்கையும் உங்களுடைய வார்த்தைகளில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். நீங்கள் சொன்ன செயலை செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை வேணும். துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த திறமை இருக்குது இந்த பங்குனி மாதத்தில் அப்படின்னு ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை கடைப்பிடிக்கணும், அதை காப்பாற்றணும், அதில் உறுதியாக நிற்கணும். நம்ம இதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொன்னால் அதை செஞ்சு முடிச்சிடணும் அந்த வேலையை. அப்போ ஒரு இலக்கு நோக்கி நீங்கள் போகிறதுக்கு அது உறுதியாக இருக்கும். மேலும் அது நம்பிக்கையே தரும். உங்கள் மேலே உள்ள அபிப்பிராயம், உங்களுக்கு ஒரு நற்குணங்கள் அதிகரிக்கும். நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, வாவ் இவங்க சொன்னதை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை, தைரியம் உங்களுக்கு வரும். மேலும் இந்த துலாம் ராசி நேயர்கள் அனைவரும் டி அப்படின்னு டைப் பண்ணுங்க. பௌர்ணமி தோறும் நம்ம தியானம் பண்ணுறோம். தியானத்தில் எல்லாருமே கலந்துக்கோங்க. தியானம் பண்ணது மூலமாக உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒளி உடல் சக்கரங்கள் இவை அனைத்தும் தூய்மை செய்யப்படுகிறது. உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்யூஷன், கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அதிகரிக்குது. உங்களுக்கு இன்ட்யூஷன் அப்படின்னா உங்களுக்கு கடவுள் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுவார். ஒரு ஸ்பார்க் மாதிரி இருக்கும். இதை நினச்சேன், இதை செஞ்சுட்டேன்ப்பா அப்படி சொல்வீங்க. அப்போ உங்கள் எண்ணம், உங்களுடைய வார்த்தை, உங்கள் நம்பிக்கை இது எல்லாமே பலிக்கக்கூடிய தருணம். அப்போது நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளில், உங்களுடைய எண்ணங்களில், உங்களோட செயல்களில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கான செய்தி. யாரெல்லாம் தியானம் பண்ணணும்னு ரொம்ப விரும்புகிறீங்களோ, ஆசைப்படுறீங்களோ அவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தியானம் பண்ணணும். கூட்டு முயற்சியாக தியானம் பண்ணும்போது பௌர்ணமியின் போது கடவுள் சனத்குமாரா முருக கடவுள் இமயமலையிலிருந்து நமக்கு நேரடியாக ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே கிடைக்கணும். நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். நமக்கு என்னதான் தேவை? நல்ல ஆரோக்கியம், நல்ல வளமை, நல்ல குட் ரிலேஷன்ஸ், நம்மளை சூழ்ந்து நல்ல நண்பர்கள், உறவினர்கள் இவர்கள் எல்லாருமே நமக்கு கிடைக்கணும். அப்போது உங்கள் எல்லாருக்குமே பெஸ்ட் ஆஃப் லக். நீங்கள் நிறைய பேர் தியானத்துக்கு புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஜூம் மீட்டிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. துலாம் ராசி நேயர்கள் டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.